வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய நமது விரிவான பகுப்பாய்வில் நாம் உலகளாவிய மற்றும் உள்நாட்டு அரசியலின் மிக முக்கியமான நிகழ்வுகளை ஆராயப் போகிறோம். மீண்டும் வருகை முதல் தமிழக அரசியல் மாற்றங்கள் வரை இன்றைய காலத்தின் நாடித்துடிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இராணுவத்தின் துல்லியமான பார்வையோடும் ஆழமான ஆய்வோடும் இன்றைய செய்திகளின் உண்மையான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். உங்கள் கவனத்தை முழுமையாக இங்கே திருப்புங்கள். முதலில் நமது உள்நாட்டு அரசியல் சூழலை பார்ப்போம். ஏப்ரல் 1-இல் வாக்காளர் தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் நமது ஜனநாயக அமைப்பின் உண்மையான நிலை என்ன என்பது குறித்து கடுமையான கேள்விகள் எழுந்துள்ளன. வாக்காளர் விழிப்புணர்வு என்ற பெயரில் நடக்கும் அரசியல் நாடகங்கள் மக்களின் உண்மையான நலன்களை மறைக்கின்றன. இது ஒரு முக்கியமான தருணம். நமது ஜனநாயகம் வெறும் வாக்கு போடுவதற்கு மட்டும் சுருங்கிவிடக்கூடாது. உண்மையான பொறுப்புக்கூறலும் வெளிப்படைத்தன்மையும் தேவை. அடுத்து மீண்டும் வரு குறித்து பார்க்கும்போது அவரது நோபல் பரிசு குறித்த கருத்துக்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. நோபல் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ள அமெரிக்க தன் உண்மையான நோக்கம் என்ன? இது வெறும் பிரச்சார உத்தி அல்ல, இது அமெரிக்காவின் புதிய வெளியுறவுக் கொள்கையின் அறிகுறி. உலக அரங்கில் அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை எப்படி பராமரிக்க விரும்புகிறது என்பதன் தெளிவான சமிக்ஞை இது. இந்தியாவிற்கும் இதன் தாக்கம் இருக்கும். நாம் தயாராக இருக்க வேண்டும். வார இறுதியில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது மக்களுக்கு எதுவுமே புரியாத நிலை உருவாகியுள்ளது. அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் தினம் தினம் மாறுகின்றன, வாக்குறுதிகள் மறக்கப்படுகின்றன. இது ஒரு ஆபத்தான போக்கு. மக்கள் அரசியலில் நம்பிக்கை இழக்கத் தொடங்கினால் நமது ஜனநாயக அமைப்பே கேள்விக்குறியாகிவிடும். தெளிவான கொள்கைகளும் நிலையான நிலைப்பாடுகளும் இன்றைய தேவை. இல்லையென்றால் மக்கள் மத்தியில் ஏமாற்றமும் அரசியல் விலகலும் அதிகரிக்கும். இப்போது நமது பாதுகாப்பு மற்றும் புவியியல் அரசியல் நிலைமைக்கு வருவோம். களுக்கு எதிராக அமெரிக்க மக்கள் வீதிக்கு வந்திருப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வு. போர் மற்றும் வன்முறையை எதிர்த்து நடக்கும் இந்த போராட்டங்கள் அமெரிக்க ஜனநாயகத்தின் வலிமையையும் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இது ட்ரம்ப் அரசுக்கு ஒரு பெரிய சவால். உள்நாட்டு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெளியுறவுக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது எளிதான காரியம் அல்ல. இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு வாய்ப்பு. அமெரிக்காவின் கவனம் உள்நாட்டு பிரச்சினைகளில் திசை திரும்பும்போது நாம் நமது சொந்த நலன்களை முன்வைக்கலாம். மிகவும் கவலையளிக்கும் செய்தி, இந்தியாவுக்கு தீவிரவாத தாக்குதல் எச்சரிக்கை வந்துள்ளது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது முக்கிய கேள்வி. பாகிஸ்தான் மற்றும் ப்ராக்ஸி வார்ஃபேர் இந்தியாவை சுற்றி அதிகரித்து வருகிறது. டெல்லி போன்ற முக்கிய நகரங்களுக்கு அச்சுறுத்தல் என்பது நமது பாதுகாப்பு அமைப்பின் தயார்நிலையை சோதிக்கும் சூழ்நிலை. இதை லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. நமது புலனாய்வு முறையிலும் எல்லைப் பாதுகாப்பிலும் மேலும் கூர்மையான கவனம் தேவை. தமிழகமும் கடலோர மாநிலம் என்பதால் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆத்மநிர்பர் உண்மையான ஆயுதம் என்று சொல்லப்படும் எண்ணெய் ஏலத்தில் 2.6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அடங்கியுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை. இந்தியா தனது எரிசக்தி தேவைகளில் தன்னிறைவு பெற வேண்டுமானால் இதுபோன்ற துணிச்சலான முடிவுகள் அவசியம். ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். தமிழக கடற்கரையிலும் ஆய்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. இது மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது தமிழக அரசியலின் சுவாரஸ்யமான மாற்றங்களை பார்ப்போம். மாணிக்கம் தாகூரின் ராஜினாமா ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. இது தமிழக நிலைப்பாட்டில் மாற்றத்தை குறிக்கிறது. மாணிக்கம் தாகூர் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர் விலகுவது பல கேள்விகளை எழுப்புகிறது. கட்சிக்குள் முரண்பாடுகளா அல்லது மூலோபாய மாற்றமா? விசிகன் புலம்பல் வேறுவும் அவர்கள் தங்களது குறைவை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் தமிழக மக்களின் மனநிலை மாறி வருகிறது. கள் மற்றும் க்கு எதிரான மனோ வலுவாகி வருகிறது.
பிரேமலதான் தனிப்பாதை தேர்வு மிகவும் சுவாரஸ்யமானது. என் எதிர குறித்த கேள்விகள் நீண்ட காலமாக இருந்து வந்தன. இப்போது அது ஒரு தெளிவான திசையை எழுதது கொண்டுள்ளது. இது திகவிற்கு கவலையளிக்கும் விஷயம், ஏனென்றால் எக்கக்கள் பலவும் தனித செயலிட இது 2026 தேர்தலகமோ தி கதறல டிஎம்கே ஆன டிஎம்கே இன் பததிகை தி டிஎம்கே புதுச்சேரி காங்கிரஸ் 30 கமிஷன் காங்கிரஸ் 2026 புதுச்சேரி காங்கிரஸ் டிஎம்கே கானிமோழி டிஎம்கே இபிஎஸ் ஏடிஎம்கே டிஎம்கே கானிமோழி 2026 ட்ரம்ப் ஈரான் regional player. Proxy forces, oil resources, strategic location. Trump Iran. India America, Iran energy partnership. Trump Iran calculated. Diplomatic language. Iran position America pressure. Regional influence. Lebanon, Syria, Yemen presence. Israel direct confrontation. Scenario India. Energy security stake. NATO exit plan Iran global alliances. Trump America first policy traditional partnerships challenge. NATO organizations Europe. Scenario India independent foreign policy maintain. Camp. Multipolar world flexibility asset. Ramayan film glimpse. 4,000 rupees Indian cinema milestone. Hans Zimmer A.R. Rahman combination world-class music guarantee. Yash casting. Film, Indian culture global representation. Hollywood technology Indian storytelling fusion cinema. Hidden details craftsmanship, international standards. TVK Trichy Rally Vijay leadership qualities. Response human touch. Gestures. EPAs are the comment interesting. Annamalai contest BJP strategy. DVK distinct identity, Vijay actions image building help. Trump 3. Announcement attention grab. Calculated suspense preparation. Iran vs USA tension statement significant. 3. Diplomatic breakthrough military action preparation. World markets nervous. India contingency plans ready. Global uncertainties economy security affected. Local global politics. Trump America first policy politics, change. Iran America tension, India energy security concerns, domestic political equations. Strategic thinker developments. The Daily Facts subscribe to the Daily Facts. Today,